السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1499 வருட மீலாது நபி விழாவிலே மௌலிது மனாகிபுகளை முடித்து தொடர்ச்சியாக சிறிய உபதேசங்களை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முதலாக ஒளியாக படைத்து அந்த ஒளியிலிருந்து சர்வ படைப்புகளையும் அல்லாஹு தஆலா படைத்தான். சர்வ படைப்புகளையும் படைத்த அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஒளியை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிலே அல்லாஹ் பொறித்து இறுதியாக அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஆகிய 2 பேருக்கும் குழந்தையாக, பிள்ளையாக இந்த உலகத்திலே பிறக்கச் செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களில் இருந்து அவர்களை இறுதியாக இந்த உலகத்திலே பிறக்கின்ற வரைக்கும் பரிசுத்தமான தந்தைகளின் முதுகந்தண்டு வழியாகவும் பரிசுத்தமான தாய்மார்களின் கருவறைகள் வழியாகவும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒவ்வொரு நபிமார்களுடைய முதுகந்தண்டிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா மாற்றம் செய்கிறான். அறிஞர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட துணிந்த பொழுது கத்தி அறுப்பதற்கு மறுத்தது காரணம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி இருந்த காரணத்தினால் என்று சொல்லுவார்கள். அதுபோல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் முதுகந்தண்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்த காரணத்தினால் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கப்பலிலே காப்பாற்றப்பட்டார்கள் என்று அறிஞர்கள் இந்த செய்தியை சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே வீசப்பட்ட பொழுது அவர்கள் காப்பாற்றப்பட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒளியை சுமந்த காரணத்தினால் தான் என்று சொல்லுவார்கள். இன்னும் அர்ஷ், குர்சி உட்பட லௌஹ் கலம் என்கின்ற எழுதுகோலும் ஏடுகளும்
அதிலுள்ள அறிவுகளும் ஞானங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அறிவில் நின்றுதான் இரவல் கொடுக்கப்பட்டன என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பரம்பரை நபிமார்கள் பரிசுத்தமான முதுகந்தண்டுகள் வழியாக, தூய்மையான கருவறைகள் வழியாக இந்த உலகத்திலே பிறந்தது. அதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மகத்துவம். வதகல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதீன், நாயகமே யா ரசூலல்லாஹ், இறைவனுக்கு சிரம் பணிந்த இறை அடியார்கள் வழியாகவே உங்களை நாங்கள் மாற்றி மாற்றி கொண்டு வந்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற ஆயத்திற்கு தஃப்சீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். மினல் அர்ஹாமி ஸகியத்தி மினல் அஸ்லாபில் கரீமத்தில் ஃபாஹிரா இலல் அர்ஹாமி ஸகியத்தி தாஹிரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பரிசுத்தமான சங்கையான முதுகந்தண்டுகள் வழியாகவும் பரிசுத்தமான கருவறைகள் வழியாகவும் அல்லாஹ் தஆலா மாற்றி மாற்றி கொண்டு வந்தான். இலா அன் அக்ரஜஹுல்லாஹு மின் பைனி அபவைஹி காமிலன் முகம்மலன் முஅல்லமன் முபஜ்ஜலன் முஷர்ரஃபன் முஃபல்லலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பு மிக்கவர்களாக, மகிமை மிக்கவர்களாக, பிரகாசம் மிக்கவர்களாக, பரிபூரணமானவர்களாக, பிறருக்கும் பரிபூரணத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பிறக்கச் செய்கின்ற வரைக்கும் பரிசுத்தமான தாய் தந்தை வழியாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மாற்றி 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 கொண்டு வந்து இந்த உலகத்திலே பிறக்க வைத்தான். அவர்களின் தந்தையாக இருப்பதற்கான தகுதியை பெற்றவர்கள் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களின் தாயாக இருக்கின்ற தகுதியை பெற்றவர்கள் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த இரண்டு பேரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு சங்கைப்படுத்தினான். அறிஞர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரசூல் என்று பிரகடனம் செய்யப்பட்ட பொழுது அதற்கு பிறகு தன்னுடைய தாய் தந்தையர் இரண்டு பேருடைய கபர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜியாரத்து செய்து அவர்கள் இரண்டு பேரையும் கபரிலே இருந்து எழ வைத்து ஷஹாதத்து கலிமாவை சொல்லிக் கொடுத்ததாக அறிஞர்கள் ஒரு செய்தியை வைத்திருக்கிறார்கள். அது அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுப்பது பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஏனென்றால் 1,24,000 நபிமார்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் மக்திஸ் பள்ளிவாசலிலே அவர்களை ஒன்று சேர்த்தானா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தல்பியா சொன்னவர்களாக இந்த பள்ளத்தாக்கில் போவதை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுததை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வானத்துக்கு சென்ற பொழுது ஒவ்வொரு வானத்திலும் நபிமார்களை பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் என்கிற அந்த விண்வெளி பயணத்தை சங்கைப்படுத்துவதற்காக நபிமார்களை எழுத்தி அவர்களை முன்னிறுத்த முடியும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயையும் தந்தையையும் அல்லாஹ் தஆலா அவர்களின் மண்ணறைகளை விட்டு எழுத்தாட்டி கொடுத்தான் என்பதிலே நாங்கள் சந்தேகிப்பதற்கோ ஆச்சரியப்படுவதற்கோ ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்களை அல்லாஹ் அந்த அளவுக்கு சங்கைப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்தில் மிகச் சிறந்த பெற்றோர்கள். இந்த உலகத்திலே எந்த பெண்களும் அனுபவிக்காத அனுபவத்தை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை பெற்றெடுத்த தாயார் அனுபவித்திருக்கிறார்கள். மலக்குகள் படைசூழ, ஹூருல் வாழ்த்து சொல்ல, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று தன் சுட்டு விரலை நீட்டியவர்களாக, சுஜூது செய்தவர்களாக, தலைக்கு எண்ணெய் தேய்க்கப்பட்டவர்களாக, ஹத்னா செய்யப்பட்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். அவர்கள் பெற்றெடுக்கப்பட்ட பொழுது இந்த உலகமே அந்த தாயாருடைய மடியிலிருந்து ஒளி பிரகாசம் வீசி இருக்கிறது. ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த உலகத்தை முழுமையாக மூடக்கூடிய ஒரு ஒளி பிரகாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து வெளியாகின்றது. அந்த அளவு பரிசுத்தமான காட்சியை, தகுதியை இந்த உலகத்தில் எந்த பெண்ணுடைய கருவறையும் பெற்றிருக்க வாய்ப்பில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சுமந்திருந்த அந்த ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெற்ற அந்த பேரின்பத்தை, ஒரு பெண்ணுக்கு வளமையாக ஒரு குழந்தையை சுமந்தால் வயிற்றில் ஏற்படுகின்ற எந்தவித நோவினைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சுமந்த பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கப் போகின்றார்கள் என்கின்ற செய்தி தயாராகிய பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற நேரம் வந்த பொழுது, வறுமியத்தி ஷயாத்தீனு மினஸ் ஸமாஇ பிஷ்ஷுஹுபி ஸவாகிஃப், வானுலகத்திலே உட்டு கேட்கின்ற சகலவிதமான கெட்ட ஷைத்தான்கள், ஜின்களும் வானுலகத்தை விட்டு எறியப்பட்டு அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வயிற்றிலே சுமக்கிறார்கள். ஃபலம்மா ஹமலத் பிஹி உம்முஹு ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்த பொழுது, வலம் தஜித் லி ஹம்லிஹி ஸிகலம் வலா அலமா, எந்தவித பாரத்தையோ அல்லது நோவினைகளையோ அன்னை ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் உணரவே இல்லை என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஒரு குழந்தையை இந்த உலகத்திலே பெற்ற அந்த தாய், அந்த தந்தை, அந்த வம்சத்தை அல்லாஹ் இறைவனுக்கு சுஜூது செய்கின்ற பரிசுத்தமானவர்கள் வழியாகவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு பிறக்க செய்தான். மட்டுமல்ல, அவர்களுடைய பரம்பரை யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரம்பரையை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுதஹிரகும் தத்ஹீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வழி மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சத்தையும் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா பரிசுத்தமான வம்சமாகவே அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான். இது குர்ஆனில் உள்ள விஷயம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி காலத்திலே மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வரவிருக்கின்ற இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வம்சத்தில் தான் வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் அப்துல்லாஹ், ஆமினா ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர் வரைக்கும் பரிசுத்த வழியிலே சங்கையான முதுகந்தண்டிலும் சுத்தமான கருவறைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வந்தார்களோ அதுபோல அவர்களுடைய வம்சம் கயாம பரிபந்தம் வரைக்கும் அல்லாஹ்வால் பரிசுத்தமாக்கப்பட்ட வம்சம் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு பறைசாட்டி இருக்கின்றான். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சத்தை சாமானியமாக நாங்கள் யாரும் கருதிவிடக் கூடாது. அவர்களுடைய தாய் தந்தையர்களை அல்லது அவர்களின் பரம்பரையில் இருக்கின்ற யாரையுமே
நாம் என்ன செய்யக்கூடாது? இகழ்வாக இழிவாக பேச மட்டுமல்ல, கற்பனை பண்ண மட்டுமல்ல, எண்ணவும் கூடாது என்பதை உங்களுக்கு இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தையை கையில் எடுத்து அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆதானி ஹாதல் குலாம் தய்யிபல் அர்தானி என்று பாடினார்கள். பரிசுத்தமான இந்த குழந்தையை எனக்கு அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் ஒரு கவியை பாடினார்கள். மழை இல்லாத பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், வ அபியது யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜிஹி. இந்த பிள்ளை யார் தெரியுமா? என்னுடைய தம்பியுடைய பிள்ளை இருக்கிறதே, இந்த குழந்தை அபூ தாலிப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா சொன்னார்கள், வ அபியது யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜிஹி. இவர்களுடைய திருமுகத்துக்காக வானம் மழை பொழிகின்ற குழந்தை என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தூய்மையை அல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்த பொழுது அவர்களுடைய பெரியப்பா, அவர்களுடைய அப்பா எல்லோருக்கும் விளங்கும்படி அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இது பற்றி நிறைய விஷயங்களை ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழுவது கொண்டு எங்கள் இதயங்கள், எங்கள் உள்ளம், எங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தம் அடைந்து அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னிருக்கின்ற முன்னோர்களையும் அவர்களுக்கு பின்னிருக்கின்ற சந்ததிகளையும் நாம் அனைவரும் கண்ணியத்தோடு மரியாதையோடு நாம் அனைவரும் உள்ளத்தால் அன்பு கொள்ள வேண்டும் என்று வேண்டி எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருடைய ஈமானையும் அவர்களுடைய மஹப்பத்தை கொண்டு தரிபாடாக்கி அவர்களின் சுன்னத்துக்களை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.